ஓம் ஸ்ரீசைலே சதயாபாத்திரம் தீபத்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ரம்யஜா மாத்ருயோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்மசத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नकुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाक्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजम् कलिचितम् मुनिमात्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குருகை கரிவன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்று அறியாத உலகறிய மணவாளன் பாலன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். எல்லாருக்குமே வணக்கம். இப்ப நம்ம போன வகுப்புல இந்த தூது போறவங்க அவங்கள எப்படி குருகு கிளி பூவை அப்படியெல்லாம் சொல்றது அந்த குணங்களுக்கும் இதை ஒப்பிட்டு பார்த்தோம். அந்த பறவைகளுடைய குணமும் இந்த தூது போகக்கூடிய இந்த ஆச்சாரிய குணமும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் போன சூத்திரத்துல. இன்னைக்கு 155வது சூத்திரம். அதுல மேகத்தை கூட தூது விடுறது உண்டு இல்லையா? மேகம் கூட தூது போறது உண்டு. அது கூட தன்னுடைய குணங்களை காட்டி எல்லாரும் கவர்வதும் உண்டு. அதே போல இந்த மேகம் போல்வார் யார்? இந்த மேகம் அப்படிங்கிறதுக்கு உள்ளுரை பொருள் என்ன? மேகம் போன்ற ஆச்சாரியர்கள் யார் அப்படிங்கறத இந்த சூத்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சூத்திரம் 155. இனி மேலே இத்தூது கட்டத்தில் சொல்லப்படுகிற மேகத்திற்கு உள்பொருள் இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. ஏன் இந்த தூது போறவங்களை இந்த சேர்த்து வைப்பவர்களை எதற்காக மேகத்திற்கு ஒப்பிடுகிறோம் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல நம்ம பார்க்க போறோம். அந்த சூத்திரம் என்னன்னா, பூண்ட நாள் சீர்கடலை உட்கொண்டு திருவேணி தன்னிறமொத்து உயிரளிப்பான் தீர்த்தகராய் எங்கும் தெரிந்து ஞான கிரதத்தை பூரித்து தீங்கின்றி வாழ நிதி சொரிந்து கொடுத்தது நினையாதே லஜ்ஜித்து வெளுத்து ஒளிந்து கண்டு உகந்து பரசம்பிருத்தியே பேரான அன்பு கூறும் அடியவர் குறையிலிடாதவர் புயற்கை அருள் மாறி குணம் திகழ் கொண்டர் போல்வாரை மேகம் என்னும் அப்படின்னு சொல்லிட்டு மேகத்தோட குணத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி போன்றவர்கள் யார் நம்ம சம்பிரதாயத்துல அப்படின்னு சொல்ல போறாங்க. இப்ப இந்த மேகம் அப்படின்னு பார்த்தா எப்படி இந்த மேகம் தான், இந்த மழை தான் உயிர். ஏன்னா நீரின்றி அமையாது வியனுலகு அப்படின்னு சொன்ன மாதிரி தண்ணி ரொம்ப முக்கியம். மழை இல்லாத வறட்சி பஞ்சம் எல்லாம் தன்னாலேயே சேரும். அப்போ இந்த மேகம், இந்த கருத்த இந்த கார்மேகம் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, கடல்ல இருந்து அந்த நீரை உறிஞ்சி கொள்கிறது. அதாவது சூரிய ஒளியால இந்த நீர்த்து வலையாந்து மேலே ஏறி அந்த பூரா அப்படியே தண்ணியால ரொம்ப அது கருப்பா நிறம் கருத்து இருக்கும் அந்த மேகம். அது காற்றால அலைக்கப்பட்டு அதில் உள்ள நீர் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தேர்ந்த உடனே அந்த மழையாக பொழியும். பெய்ஞ்ச உடனே அந்த பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும். அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் பொழுந்தப்புறம் அந்த மேகம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், கருத்து நெருக்கோடு இருக்காது. இதனால பயிர்கள் எல்லாம் செழிக்கும் அப்படிங்கிற மழையோட குணம். இப்ப இந்த ஆச்சாரியர்கள் இதை கூட இந்த தூது விடுவதற்காக ஒப்பிடப்பட்ட, அதாவது எம்பெருமானையும் ஜீவாத்மாவும் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர்கள் எப்படி அந்த மேனி நிறம் கருத்து இருக்கிறார்கள் அப்படின்னா, நல்ல ஞானத்தை எல்லா சாஸ்திரங்களை படித்து அந்த ஞானத்தை தம்முள்ளே சேர்த்து கொண்டு அதை மழை பொழிவது போல தம் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது.
இப்ப இந்த மழை வந்து தன்னுடைய நீரை பொழியும் போது இடம் பார்க்காது. இது குப்பமேடு, இது கோயிலு, இது பேலஸ், இது குடிசைன்னு பார்க்கவே பார்க்காது. தன்னிடம் இவ்வளவு நீரை வந்து கருணையால பொழிந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிஷ்யனுடைய தகுதியை பார்க்காது. இவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா வேண்டாமா, இவன் உயர்ந்த ஜாதியா சின்ன ஜாதியா, இவனுக்கு ஞானம் இருக்கா இல்லையா, இவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் பார்க்காம எப்படி வந்து அந்த கார்மேகம் தன்னுடைய நீரை மழையாக பொழிகிறதோ அதே மாதிரி இந்த ஆச்சாரியர்கள் தம்முடைய ஞானத்தை பொழிந்து விடுவாங்க. பொழிந்து விட்டு ஐயோ இன்னும் கூட கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த லஜ்ஜையோட இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு ஒளிந்து இருப்பார்களாம். அதான் மேகம் வந்து வெளுத்து இருப்பதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பரசம்பிருத்தியே மற்றவங்களுடைய வளப்பந்தான் வளமைதான் இவங்களுக்கு முக்கியமே தவிர தங்களை பத்தி உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படிங்கிறதுதான் இது சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் உதாரணம் அப்படிங்கிறது வந்து சூத்திரத்தோட கடைசியில நம்ம வந்து பார்த்துருவோம். இப்ப வந்து சூத்திர பகுதி ஒண்ணுன்னா பார்த்துட்டு வரலாம். பூண்ட நாள் சீர்கடலை உட்கொண்டு அப்படின்னா இது வந்து சூத்திரத்துடைய பகுதி அந்த வரிசை. அடுத்த கட்டத்துல வந்து நம்ம பார்க்கறது மேகத்தினுடைய தன்மை. ஏன்னா இங்க வந்து கார்மேகத்தோட தானே இவங்க எல்லாம் ஒப்பிடப்படுறாங்க. ஆகையால மேகத்தின் தன்மை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மேகத்துடன் ஒப்பிடப்படுபவர்கள் யார், அவர்களுடைய தன்மை சொல்றாங்க. சோ 3 காலம் இருக்கு இதுல. பூண்ட நாள் சீர்கடலை உட்கொண்டு அப்படின்னா மழை பெய்ய வேண்டிய காலங்களிலே கடலில் புகுந்து அங்குள்ள நீரை பருகி கொண்டிருக்கும். இது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்டது. இந்த மேகம் வந்து கடலுக்குள்ள போய் தண்ணீரை குடிச்சிட்டு மேல ஏறும் அப்படிங்கிறது. அது ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்து ஏறி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது உருவகப்படுத்தப்பட்டது. மேகம் போய் தண்ணி உள்ள குடிச்சு மேல வரும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நடக்கிறது என்னன்னா, அந்த வெப்பத்தால நீர் உறிஞ்சப்பட்டு கொண்டு போய் அந்த மேகத்திலே சேர்க்கப்படுகிறது. மழை பெய்ய வேண்டிய காலங்களிலே கடலில் புகுந்து அங்குள்ள நீரை பருகி கொண்டிருக்கும். மேகம் வந்து அந்த தண்ணியை பருகி மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க. மேகத்துடன் ஒப்பிடப்பட்டுபவர்களுக்கு இந்த காரணம் எப்படி வரும்னா, நீண்ட தோல்வால் கிடந்த நீழ்கடல் நீராடுவான் பூண்ட நாள் எல்லாம் புகும் என்றும், திருமால் சீர்கடலை உட்பதிந்த சிந்தனையே என்றும், விடுந்த நாள் எல்லாம் அவன் கண் வளர்ந்திருக்கிற கடலிலே புகுந்து மன உள்கொண்டு என்கிறபடி திருமகள் கேள்வனான அவன் கல்யாண குணக்கடலை உள்ளே அடக்கி கொண்டு. இப்ப இந்த மேகம் வந்து என்ன பண்ணோம், அந்த உப்பு கடல்ல இருந்து நீரை சேகரிக்கும் இல்லையா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருமால் அப்படிங்கிற கடல், அந்த கடலை வந்து அதுல அதுலயே மூழ்கி திளைத்து 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 அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய ஐஸ்வர்யம் என்ன, அவருடைய விபூதிகளை எல்லாத்தையும் சேகரிச்சு கடல் தங்களுடைய மனசுக்குள்ளே வைத்திருப்பாங்க. எப்படி அந்த மேகமானது நீரை கொண்டு கருப்பாக தன்னுள் வைத்திருக்கிறதோ அதே போல இந்த ஆச்சாரியர்களும் அந்த எம்பெருமான் அப்படிங்கிற கடலில தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே ராத்திரி படுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதேதான் வேலை. அந்த குணங்களை அடக்கி கொண்டு அவனை பற்றி விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடித்து தங்களுள்ளே வைத்துக் கொண்டு கருத்து இருக்கும் மேகத்தை போல இவர்கள் இருப்பார்கள். அடுத்தது திருமேனி நல்நிறம் ஒத்து. நீருண்ட மேகம் அவன் திருமேனியோடு ஒத்த கருத்த நிறத்தை அடையும். எம்பெருமானுடைய திருமேனி வந்து காரமர் மேனி, அப்படி கருப்ப கனகரேல் அந்த நீருண்ட மேகம் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும். நீருண்ட மேகமும் கருப்பு, எம்பெருமானும் கருப்பு. இவங்களுக்கு எப்படின்னு பார்த்தாக்கா, திருமால் திருமேனி ஒக்கும் கண்ணல் பால் நல்நிறம் கொள்கார் என்றபடி உள்ளே தியானிக்கப்படுகிற முகில்வண்ணனுடைய நிழலிட்டாலே அவனோடு ஒத்த நிறத்தை உடையவர்களாக. இப்ப என்னன்னாக்கா, இப்ப ஒரு ஆச்சாரியர் வந்து நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த மேகத்தை எல்லாம் இந்த மாதிரி ஞானத்தை பெற்று அந்த கடல் என்னும் அந்த கண்ணன் என்னும் கடலிலே அந்த குணங்களிலே சேகரித்து அந்த கண்ணனை உள்ளே அடக்கி வச்சிருக்கிறதுனால அவங்க கருப்பா ஆயிடுவாங்களேன்னு அப்படி இல்லை. அந்த குணமெல்லாம் அவர்களுடைய மேனிலே பிரகாசிக்கும். அவங்க வாய் திறந்தாங்கன்னா பேசுறாங்கன்னா எல்லாமே எம்பெருமானை பற்றி அந்த குண அனுபவமாகத்தான் இருக்கும். அதுதான் வந்து உள்ளே தியானிக்கப்படுகிற முகில்வண்ணனுடைய நிழலிட்டாரே அவனோடு ஒத்த நிறத்தை உடையவர்களாக. ஆனா திருமழிசை ஆழ்வார் விஷயத்துல மட்டும் நிஜமாவே இருக்கு. ஏன்னா அவர் சொல்ல உட்கிடந்த வண்ணம் புறம்பொசிந்து காட்டிடே அப்படின்னு சொல்லும் போது அவருடைய நெஞ்சில இருந்து அவன் காட்சி தரான். எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஒரு பேடியிலே வைக்கப்பட்ட மாணிக்கத்தை போல அவர் உடம்புல இருந்து காட்சி தந்தான் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி இருக்கு. ஆனா பொதுவா இது என்னன்னு சொன்னாக்கா, அவனையொத்த அவனுடைய குணங்களையே அனுபவிக்கிறாக இந்த ஆச்சாரியர்கள் இருப்பார்கள் அப்படின்ட்டு.
உயிர் அளிப்பான் தீர்த்தகரரா எங்கும் திரிந்து. இப்ப இவங்க எல்லாம் இவ்வளவு கத்துட்டாங்க இல்ல, ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்களை படிச்சாங்க, எப்ப பார்த்தாலும் எம்பெருமான் அந்த குணக்கடலிலே மூழ்கி அதை அனுபவித்து கொண்டு 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 இருந்து என்னன்னா, இப்ப இந்த மழை நீர் சொரிகிற மேகம் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. அது அப்படியே பார்த்தா அழகா இருக்கும். அதை காத்து அடிக்கிற திசையில் அப்படியே போகும். அதே போல இந்த ஆச்சாரியர்களும் சஞ்சரித்து கொண்டே இருப்பாங்க. எங்க சிஷ்யர்கள் இருக்காங்க, எங்க அறியாமையோட அவங்க போராடுறாங்க, எங்க ஞானம் தேடி தேவைப்படுதுங்கிற இடத்தை தேடி அவர்கள் செல்வார்கள். அவங்கள ஜங்கம பாரிஜாத்தம் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கக்கூடிய நடந்து நடந்து போகக்கூடிய ஒரு பாரிஜாத்த மலரை போன்றவர்கள் இந்த ஆச்சாரியர்கள். மேகமானது மழை மூலமாக உயிர்களை பாதுகாப்பதற்காக விரிந்திருக்கிற ஆகாச பரப்பு எங்கும் சஞ்சரித்து, மேகங்கள் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கும். உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து என்கிறபடி பிறப்பு இருப்புகளில் சிக்கி உழல்கின்ற ஆத்மாக்களை பாதுகாப்பதற்காக தீர்த்தகரர் ஆமின் திரிந்து. தீர்த்தகரர் ஆமின் திரிந்துனாக்கா உங்க கையில தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வச்சுட்டு நீங்க திரிஞ்சுட்டே இருங்க. அங்க 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 போய் எங்கெல்லாம் இந்த சம்சாரிகள் பிறப்பு இறப்புல மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் நீங்கள் இந்த ஞானமாகிய மழையை பொழியுங்கள், அந்த பயிரை காப்பாற்றுங்கள், அவங்களுக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தீதில் நன்னறி காட்டி எங்கும் திரியும். இங்க ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஆச்சாரியர்கள் என்கிறபடி உலகத்தை தூய்மை செய்பவர்களாய் உய்யும் வழி காட்டுபவர்களால் எங்கும் திரிந்து கொண்டு. எங்கன்னா அங்க போவாங்க, எந்த ஊர் இருந்தாலும் போய் எங்கெல்லாம் அவங்களுடைய அந்த அறிவுரை தேவைப்படுகிறதோ, அவங்களுடைய உபதேசம் தேவைப்படுகிறதோ அங்க போய் அந்த மக்களை இந்த பிறப்பு இறப்பு எனும் சம்சாரத்திலிருந்து மீட்டெடுக்கும் வழி காண்பதற்காக தங்களுடைய ஞானத்தை தங்களுடைய அறிவை மழையாக அவர்கள் பொழிவார்கள். அப்புறம் ஞான கிரதத்தை பூரித்து, கிரதம் அப்படின்னா தடாகம், மடு. மேகம் மழையாலே தடாகத்தை நிறைக்கும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஊர்ல குளம் பொய்கை இருந்தாலே தண்ணி பஞ்சமே வராது. மழையே இல்லாம அதெல்லாம் வறண்டு போனாதான் நம்ம ரொம்ப தண்ணி கஷ்டப்படுவோம். இப்ப இவங்க அந்த அந்த சீடர்கள் நெஞ்சு இருந்த அந்த ஹிரதத்தை, அந்த மடுவை ஞானத்தால் நிரப்பி விடுவார்கள். கார்மேகம் என்ன பண்ணும், சாதாரண மடுக்களை குளங்குட்டை தெப்பக்குளம் எல்லாத்தையும் தண்ணியால ரொப்பிடும். இவர்கள் தங்களை நாடி வருபவர்களே இல்லை, இவர்கள் சஞ்சாரம் செய்து அவர்களிடத்துக்கு சென்று அவர்கள் மனம் என்னும் அந்த மடுவை ஞானத்தால் நிரப்பி விடுவார்கள். ஞானமாகிற மடுவை உடையதும் தியானமாகிற நீரை உடையதும் ஆசை துவேஷம் என்னும் அழுக்கை போக்குவதும் ஆன மனத்தில் உளவாகிய தீர்த்தத்தில் எவன் நீராடுகிறானோ அவன் உயர்ந்த கதியை அடைகிறான். சோ இங்க இந்த மனத்தை தான் ஒரு மடுவாக இங்க உருவகப்படுத்தியிருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னு சொன்னாக்க, அதுல ஞானம், அந்த மனமாகிற மடு, அந்த மனமாகிய அந்த தெப்ப குளம்னு வச்சுக்கலாமே, ஏதோ ஒரு குளம் மனம், அதுல என்ன ரொம்ப இருக்கு, ஞானமாகிய அந்த நீர் அது ரொம்ப இருக்கும்போது அதுல ஞானத்தை மடுன்னு சொல்றாங்க. அப்புறம் தியானத்தை நீர்னு சொல்றாங்க. அந்த ஞானம் இருந்தாதானே தியானம் பண்ணா யார் தியானம் பண்ணணும், தியானம் பண்ணா என்ன கிடைக்கும், அதுல இருக்க நன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆகையால ஞானமாக மடுவை உடையதும் தியானமாக நீரை உடையதும் ஆசை துவேஷம் என்னும் அழுக்கை போக்குவதும். நம்மள இந்த சம்சாரத்துல கற்றதே தலையுண்ண பண்ணுவதே விலங்கிட செய்வதே இந்த ஆசையும் துவேஷமும் தான். இது வேணுங்கிற ஆசையினால நம்ம அதை நோக்கி போவோம், கிடைக்கலான கோபம் வரும், அதனால துவேஷம். இதை பத்தி பகவான் பகவத்கீதையில நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம அந்த ஒப்புமை பார்க்கும்போது நம்ம அதை பத்தி விவரமா பார்க்கலாம். ஆசை தேசம் என்னும் அழுக்கை போக்குவது ஆன மனதில் உளவாகிய தீர்த்தத்தில் எவன் நீராடுகிறானோ அவன் உயர்ந்த கதியை அடைகிறான் இல்லையா. அந்த மனசுதான், நம்ம மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். நம்மள ஒண்ணுல பந்தப்படுத்தணும்னாலும் அந்த மனசு தான், நம்மளை விடுவிக்கணும் அந்த மனசு தான். அது பொதுவானது, பந்த மோட்சத்திற்கு பொதுவானது மனது. அப்ப என்ன பண்ணணும், இந்த மனத்தை நம்ம வசத்துல வச்சுக்கிட்டு அந்த மடுவை இந்த தியானமாக தீர்த்தத்தால நிரப்பி இந்த ஆசை துவேஷம் விட்டுட்டு அதுல நீராடிக்கொண்டே இருக்குதுன்னா அதுலயே திளைத்து இருப்பது, அந்த யோசனையிலேயே இருப்பது, அந்த ஞாபகத்திலேயே இருப்பது. அப்படி இருக்கக்கூடிய ஒருவன் என்ன பண்றான்னாக்கா அவன் மிக உயர்ந்த கதி அடைந்து விடுகிறான். ஏன்னா அவனுக்கு தான் இங்க எல்லா பந்தமும் விட்டு போதில்லை. எது நிஜம், எது பொய், எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எது தேகம், எது ஆத்மா, எது பகவான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது இல்லை. ஆகையால் அவன் விடுபட்டு விடுவான், உயர்ந்த கதியை அடைவிக்கிறான் என்று மனத்தில் உள்ள தீர்த்தத்தை சிறப்பித்து கூறுவதில் சொன்ன
ஞானமாகிற மடுவை தாங்கள் பெய்கிற பகவானுடைய குணங்களாகி தண்ணீரால் நிறைவு. இப்ப இந்த வேகமான ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, தங்கள் சிஷ்யர்களுடைய மனமாகிய அந்த மடுவை எம்பெருமானுடைய கல்யாண குணங்களான தீர்த்தத்தால் நிரப்பி விடுகிறார்கள். புரியுதுங்களா? இங்க ஒரு மடு, மழை தண்ணி, அந்த தண்ணி கொண்டாந்து ஊத்துறது எது? அந்த கார்மேகம். இங்க இன்னொரு மடு எது? மனிதனுடைய மனம். இங்க நிரப்புற தண்ணி எது? எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள். இது கொண்டாந்து சேர்க்கிறது யாரு? ஆச்சாரியர்களாகிய அந்த கார்மேகம். ஆச்சுங்களா? சோ அந்த மனத்தில் இருக்கிற அந்த கல்யாண குணங்களாக எம்பெருமானுடைய அந்த தீர்த்தத்திலே நீராடிக்கொண்டே ஆசை துவேஷத்தை விட்டவன் மிக உயர்ந்த கதியை அடைகிறான். ஆகிற மடு இருக்கணும், அங்க கொண்டாந்து கல்யாண குணங்களாக தீர்த்தத்தை பொழிவதற்கு ஆச்சாரியர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒப்புமை கொண்டாடப்பட்டது. அடுத்தது தீங்கின்றி வாழ நிதி சொரிந்து வாழ உலகம் வாழ மழையை பொழியும். இதே ஆகட்டும், ரொம்ப ரொம்ப 7 நாள் 8 நாள் விடாம பெய்ஞ்சா எல்லாம் நாஸ்தி, எதுவுமே இருக்காது. இந்த மழை ஏன் தான் வந்துச்சோ நம்ம நிறைய பாக்குறோம். அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பெருமாட்டி பாடியிருக்காங்க. அந்த மழை வாழ வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட. வாழ, நாங்கள் வாழ்வதற்காக அந்த மழை பொழிய வேண்டுமே தவிர நாங்கள் சாவதற்காக அந்த மழை, நாங்கள் அழிவதற்காக அந்த மழை பொழியக்கூடாதற்கு தீங்கின்றி வாழ, தீங்கின்றி வாழ, அந்த உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மழையை இந்த மேகம் பொழிய வேண்டும். உலக வாழ மழை பொழியும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து வாழ உலகினில் பெய்திடார் மாமுத்த நிதி சொரியும். நாச்சியார் திருவிழா ஆண்டாள் சொல்றாங்க என்று சொல்கிறபடி கேடு சிறிதும் இல்லாமல் அனைவரும் வாழும்படி பகவான் குணங்களாகிய மணிகளை பொழித்து கொண்டு இவங்க இப்ப இந்த மழையை பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டா போயிடும், அளவா போயிடும். பெய்ஞ்சாதான் உயிர்கள் செழிக்கும். பெரிய வெள்ளக்காடா எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த உபதேசம் செய்வர்கள் என்னன்னா, இந்த சிஷ்யன் வாழணும், இதனால அவன் மேன்மை அடையணும், அந்த மாதிரி விஷயங்களை முத்து போல சொரிந்து அந்த மாதிரி சொல்லி 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 அவனுடைய மனமாகிய அந்த மடுவை அவர்கள் நிரப்ப வேண்டும். கொடுத்தது நினையாதே லஜ்ஜித்து வெடித்து வெடுத்து ஒழிந்து. இது இவ்வளோ மழை கொடுத்துட்டு மழை பெய்ஞ்சப்பறம் பாத்தீங்கன்னா அந்த மேகம் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். அது அழகா நாயனார் என்ன சொல்றாங்க, அது வெக்கப்படுதான், ஐயோ இதுக்கு மேல தண்ணி இல்லையா நம்ம கிட்ட, அதனால லஜ்ஜித்து வெக்கப்பட்டு வெடுத்து போச்சான். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, இந்த உபதேசம் பண்ண இன்னும் கொஞ்சம் கூட சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு லஜ்ஜித்து தங்களுடைய இந்த மனத்துல ஏகாந்தத்தில் வாழ்வார்கள், வெளியில வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாங்க. மேகமானது மழை பெய்யாத போது வெளுத்து போய் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும், வெள்ள விடையேன்னு இருக்கும். அது பெருசா ஒண்ணும் இதுவாகவே இருக்காது. வன்மையின் மிகுதியாலே கொடுத்த அர்த்த விசேடங்களை பற்றி நினையாமல் இன்னும் கொடுக்க பெற்றிலோ நாம் அளித்தது போருமோ என்று வெட்கி. எப்படிப்பட்ட ஒரு கருணை பாருங்க. அதாவது வன்மை மிகுதியாலே உதாரர்கள் அவர்கள், அந்த கொடை வள்ளல்கள். அவங்க எதையும் தங்களுக்கு மறைச்சு வச்சுக்கவே மாட்டாங்க. இவன் உருப்பட்டா போதும்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்தப்புறம் வன்மையின் மிகுதியாலே கொடுத்த அர்த்த விசேடங்களை பற்றி நினையாமல் இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டோமேன்னு அவன் நினைச்சு பாக்குறதே இல்லை. பார்க்காம இன்னும் கொடுக்க பெற்றிரோமே, இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லியிருக்கலாமே, அதை சொல்லியிருக்கலாமே, இதை சொல்லியிருக்கலாமே என்று நாம் அடித்தது போதுமோ, இவ்வளவு சொன்னோம் இது போதுமோ போதாதோ. அதுதான் ஒரு ஆச்சாரியனுடைய அந்த கருணை. இது கொடுத்தோமே இது போதும், இவனுக்கு போதும், இந்த மண்டல் இவ்வளவு ஏறினா போதும் நினைக்கிறதே இல்லை. மேலும் 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 சொல்லி இது போருமோ போராதோ என்று நினைத்து அர்த்த விசேடங்களை உபதேசிக்காத போது உடம்பு வெளுத்து மறைந்து வெளியே முகம் காட்டாதவர்களாய், அவங்களுக்கு உஜ்ஜீவனமே இந்த சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான். எவ்வளவு ஒரு கருணை பாருங்க. அதனாலதான் அவங்களே காரே கருணை ராமானுஜா அப்படின்னு சொல்லி நம்ம கையெடுத்து கும்பிடுறோம். அதாவது அந்த சொல்லாத போது உபதேசிக்காத போது ஒன்னா சொல்றதுக்கு வாய்ப்பு அமையல, இந்த சீடர்களும் வரலன்னு வச்சுக்கலாமே. அப்ப என்னன்னா வெளுத்து முகம் காட்டாத உள்ளேயே இருந்துருவாங்களாம். அப்படி அந்த லஜ்ஜை அவங்களுக்கு எதிர லஜ்ஜை வருது பாருங்க. அர்த்த விசேடங்களை சொன்னது போதுமோ போதாதோ அப்படின்னு யோசிச்சு அந்த லஜ்ஜையாலே உடம்பு வெளுத்து அவர்கள் மறைந்து வாழ்கிறார்கள். வெளியே முகம் காட்டாதவர்களா என்றதால் ஆச்சாரியர்கள் உபதேச காலங்களில் சீரிய சிங்காதனத்திலிருந்து சேவை சாதிப்பார்கள். மற்ற காலங்களில் சுவானுபாவர்களாக ஏகாந்த சீலர்களாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்தபடி உபதேசம் பண்ணும் போது அவங்களுடைய இந்த பீடத்துல உட்கார்ந்துப்பாங்க. அதுதான் சீரிய சிங்காசனம். அங்க உட்கார்ந்து சிஷ்யர்கள் எல்லாம் அப்படியே நாளோலக்கமாக அமர வைத்து சொல்லி கொடுப்பாங்க.
அது இல்லாத காலத்துல ஏகாந்த சீலர்களாவே தனியா உள்ள எங்கேயோ ஒரு பக்கம் மடத்துல இருந்துட்டு அவங்க வந்து எம்பெருமான தியானித்துக் கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்தது, கண்டு உகந்து பரஸ்ருதியே பேரான. பரஸ்ருதினா மற்றவர்களுடைய நன்மை, அது நல்ல நிறைந்த நன்மை, கொஞ்சம் கொஞ்சமான நன்மை இல்லை. பேராக மேகமானது தனக்கு என்று காரியம் செய்யவே செய்யாது. பிறர் நலத்தை கண்டு உகப்பதற்கே மழை பொழியும். நான் இவ்வளோ மழை பெஞ்சிட்டேன், இதோ இந்த விவசாயத்துல இந்த பங்கு எனக்கு வேணும்னு அந்த மேகம் கேட்குமா? கேட்கவே கேட்காது. இத்தனை நீர்நிலைகளை நிரப்பிட்டு ஆறுகள் எல்லாம் ஓடுது, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, தாகத்தை தண்ணீருக்கு பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை, இதுல ஒரு பங்கு ஒரு பர்சன்டேஜ் எனக்கு கொடுக்கணும்னு கேட்குதா? இல்லவே இல்லை. பிறருடைய மகிழ்ச்சியே தான் அந்த மேகத்திற்கு தேவைப்பட்டது. பரசம்பிருத்தி, பரசம்பிருத்தியே பேர், அதையே தன் பேராக நினைத்திருக்கும் அந்த மேகம். இவர்களும் கொடுக்கும் இடத்து சிஷ்யர்களுடைய நிறைவினை கண்டு மகிழ்ந்து அந்த நினைவிலேயே தங்களுக்கு பயனாக கொண்டு இருப்பவர்களாக இருப்பார்கள். ஒரு சிஷ்யன் உருவாக்கிட்டோன்னா அவ்வளவு சந்தோஷமாகும். வளர்ந்ததனால் பயன் பெற்றேன் வருக மடக்கிலேயே என்று கைகூப்பி வணங்குவார்கள் பார்க்க இல்லையா? அந்த மாதிரி அந்த பரசம்பிருத்தியே சிஷ்யர்கள் மேல வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இல்லை, இப்பெல்லாம் நீங்க உலக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டூடெண்ட் மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அதை எப்படியாச்சும் தடுத்து கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆச்சாரியர்கள் எப்படின்னா சிஷ்யர்கள் மேல 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 வந்து தமக்கு நிகராக இன்னைக்கு தமக்கும் மேலே போவதை கண்டு மிகவும் மகிழ்ந்திருப்பார்கள் அந்த மழை மேகத்தை போலவே. ஆகையால் இந்த எல்லா காரணங்களாலும் மழை மேகத்துக்கும் இந்த இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்கும் ஒப்புமை சொல்லப்பட்டது. இவங்க யாரு? இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சொல்ல வராங்க. அடுத்து என்னன்னா, அன்பு கூறும் அடியவர். யார் யார் இவங்க எல்லாம்? இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் யாருன்னா, உரையிலிடாதவர், அங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்களான முதலாழ்வார்கள். முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அந்த 3 பேர் அப்படின்னா அன்பு கூறும் அடியவர்கள். அங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்களான முதலாழ்வார்கள், அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, சஞ்சரிச்சுட்டே தான் இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க திருக்கோவிலூர் அந்த இடைக்கையில 3 பேரும் சந்திச்சு அந்த 3 திருவந்தாதிகளை ஏற்றி எம்பெருமானை நேருக்கு நேரு பார்த்தாங்க. எம்பெருமானை பிராட்டியை வந்து நெருக்கி அடிச்சு கொண்டு அவங்களோட அங்க இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இந்த மேகத்தை போன்றவர்கள். இதே மாதிரிதான் ஞானத்தை சம்பாதித்து அதெல்லாம் அலைந்து திரிந்து எல்லாருக்கும் கொடுத்து இருந்தவர்கள் அந்த முதலாழ்வார்கள். அவர்கள் தான் முதல்ல இந்த மேகத்தோடு ஒப்பிடப்படுகிறார்கள். அன்பு கூறும் அடியவர், அவங்க பேரை பாருங்க, அன்பு கூறும் அடியவர். வேற பெரிய பட்ட டிகிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அன்பு கூறும் அடியவர், அங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்களான முதலாழ்வார்கள். இதை வந்து நமக்கு பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் காமிச்சு கொடுத்திருக்காரு 2:10-4. அடுத்து உரையிலிடாதவர். இந்த உரையிலிடாதவரை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்ல. இவர் யாருன்னா திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வாருக்கு இந்த உரையிலிடாதவர் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா, இப்ப வந்து ஒரு வீரன், ஒரு மாவீரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து நிறைய விரோதிகள், அதாவது நாட்டு மக்களை தீமை செய்யக்கூடிய விரோதிகள் நிறைய இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, அந்த உரையில் இருக்க அந்த கத்தியை எடுத்தவன் உள்ள வைக்கவே மாட்டான். உள்ள வைக்காம எப்ப பாரு வேலை இருந்துட்டே இருக்குமா. இந்த மக்களுக்கு யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்களை அழிப்பதிலேயே அவன் குறியாக இருப்பான் அந்த வீரன். அதையால வந்து அவனுக்கு உரையிலிடாதவன், அந்த கத்தி உரையில் வைக்கவே மாட்டான். கேப் இருந்தா தானே வைப்பான். கேப் இல்லாம அவன் வந்து அந்த விரோதி நிரசனம் பண்ணிக்கொண்டே இருப்பான். இவர் இந்த ஆழ்வார் திருமழிசை பிரான் செய்யறது என்னன்னா, வேதத்துக்கு புறம்பான அந்த பிரமத கண்டனங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற சொல்லக்கூடியவர்களை அவர்களை விவாதத்தில் வென்று 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 அதிலேயே அவர் நாட்டமாக இருந்ததால் அவருக்கும் உரையிலிடாதவர் அப்படின்னு பேரு. அப்ப உரையிலிடாதவர்னா யாருன்னா திருமழிசை பிரான். அவர் பண்ண 2 திவ்ய பிரபந்தங்கள், நான்முகன் திருவந்தாதி ஒண்ணு, வந்தது திருச்சந்த விருத்தம். இந்த 2 திவ்ய பிரபந்தம் ரொம்ப 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 அருமையான திவ்ய பிரபந்தங்கள். அவர் தான் இந்த மாதிரி அந்த பிரமத கண்டனம், பரத்வம் யாரு அப்படிங்கிறது நிர்ணயித்து அதை பத்தி பேசி அதுக்கு எதிரான கருத்துக்களை எப்ப பாரு தொடர்ந்து நிரசனம் பண்ணிக்கொண்டே இருந்ததால அவருக்கு வந்து உரையிலிடாதவர் அப்படிங்கிற பேர். உருவின வாழ் உரையில் இடாதே முதல் நடு இறுதிகளிலே
மற்ற தேவர்களின் பிற்பாட்டினை கூறுதல் முன்னாக எம்பெருமானுடைய முதன்மையை எடுத்து கூறும் திருமழிசை பிரான். இவருக்கு அந்த அந்த ஞானமாக அந்த கத்தி உருவி என்ன பண்ணுவார்னாக்க, மற்றைய தேவர்களின் பிற்பாட்டினை கூறுதல். அப்பா, நீங்க மற்ற தெய்வங்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க. ஏன்னா அவர்கள் எல்லோருமே ஜீவ கோடி, நம்மளை போன்றவர்கள் தான். அவர்கள் வந்து எத்தனையோ பிறவில சேர்த்து வைத்த புண்ணியத்தினால அந்த இதுல இருக்காங்க. இப்ப அவர்கள் பலன் கொடுக்கணும்னா எம்பெருமானுடைய திருவிழம் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனா அவர்கள் கொடுக்கும் பலன் வந்து உங்களை மேலும் மேலும் இந்த சம்சாரத்திலே புண்கட்டிவிடும். ஆகையாலே என்று சொல்லி அவர்களுடைய பிற்பாட்டினை எடுத்து கூறி எம்பெருமானோட முதன்மையை எடுத்துக்கிறார். அவங்களுக்கு மோட்சம் வேணும், இந்த சம்சாரத்திலேருந்து நீங்க பிரியணும் அப்படின்னாக்கா தயவு செய்து இந்த முராரியை வணங்குங்கள், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வணங்குங்கள் அப்படின்ட்டு தொடர்ந்து அவர் போதனை செய்து கொண்டே வந்ததாலே அவருக்கு உரையிலிடாதவர் அப்படின்னு பெயர். உருவினவாள் உரையில் இடாது முதல் நடு இறுதிகளிலே அவருடைய திவ்யப்பிரபந்தம் பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலயும் அப்படிதான் இருக்கும், நடுவுல அப்படிதான் இருக்கும், கடைசியிலும் அப்படிதான் இருக்கும். மற்ற தேவர்களின் பிற்பாட்டினை கூறுதல் முன்னாக எம்பெருமானுடைய முதன்மை எடுத்து கூறும் திருமழிசை பிரான். இவர் தான் திருமழிசை பிரான். உரையிடாதவர் என்று திருமழிசை பிரானை யாங்கனமெனில் ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் வந்து இவர் என்ன கட்டி வச்சுட்டே தெரிஞ்சாரா? அப்படி இல்லை. உலகில் உருவினவாளை உரையில் இடாதவர்கள் தாங்கள் கை கொண்ட பகைவர்களை கோரலாகிய அழிப்பது, பகைவர்களை அழிப்பது செயலை செய்தபடியே இருப்பது போன்று திருமழிசை பிரானும் மற்ற தெய்வங்களுடைய தாழ்வினையும் எம்பெருமானுடைய முதல்வினையும் தம்முடைய திவ்ய பிரபந்தங்களில் ஆதியோடு அந்தமாக மிக்க ஊற்றத்தோடு அருள் செய்து போந்தவர் ஆதலாலே நம் முதலிகள் இவரை உரையிலிடாதவர் என்றுள்ள. நம் முதலிகள்னா முதன்மையானவர்கள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முதன்மையாக இருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரும் திருமழிசை பிரானை வந்து உரையிலிடாதவர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து இந்த மேகத்தை போன்றவர். ஆச்சா, இப்ப அவர் அதுதானே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு இருக்காம சுத்தி 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 எம்பெருமானை பற்றிய ஞானத்தை எடுத்து கொடுத்து வழங்கி கொண்டே இருந்தார். ஆகையால் அவர் இந்த கார்மேகத்தை போன்றவர். யாரு? உரையிலிடாதவர் திருநாமத்தை கொண்டு திருமழிசை பிரான். அடுத்து புயல் கை அருள் மாறி. புயல் கை அருள் மாறி காரார் புயல் கை கரிகன்றி அருள் மாறி என்னும் வகையில் மேகத்தை போன்றவராய் அருளை பெய்யும் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் அப்படிதான். அவர் எங்க அந்த ஆடல்மா அப்படிங்கிற குதிரையில ஏறிட்டு உலக இந்தியா பூரா சுத்தினார். நிறைய எத்தனை திவ்ய தேசங்களுக்கு அங்கெல்லாம் அவர் வந்து எம்பெருமானை அனுபவித்ததும் உண்டு, உலகோருக்கு உபதேசம் செய்ததும் உண்டு. அவருக்கு பேரே வந்து அருள் மாறி. தன்னுடைய அந்த அருளை வந்து மழை போல பொழியக்கூடியவர். நம்மாழ்வாருடைய பெயர் என்ன? இன்பமாரி. இவர் வந்து அருள் மாறி. அவர் இன்பமாரி, இவர் அருள் மாறி. காரார் புயல் கை கலிகன்றி. அந்த புயல் கைனாக்கா அந்த மழை தண்ணி கையில வச்சிருக்கிற மாதிரி கலிகன்றி. கலிகன்றி அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வாருடைய திருநாமம். அது காரார் புயல் கை கலிகன்றின்னு பெரிய அவரே தன்னை சொல்லிப்பாரு. அந்த மாதிரி அருள் மாறி இந்த ரெண்டு பேரும் வந்து திருமங்கை ஆழ்வாரோட திருநாமம். அவரும் வந்து இந்த கார்மேகத்துக்கு ஒப்பிடப்பட்டவர். ஏன்னா அலைந்து திரிஞ்சுட்டே இருப்பாரு, எங்க போனாலும் உபதேசம் செய்து மக்களை திருத்துவார். குணம் திகழ் கொண்டல். குணம் திகழ் கொண்டல் ராமானுசன், நம்ம உடையவர் காரியர் கருணை ராமானுசன். குணம் திகழ் கொண்டல், அதாவது ஒரு அப்படி ஒரு குணம் இருக்கு அந்த காரியர் கருணை ராமானுஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசனங்களை பார்த்தாக்கா அந்த மேகத்தை போலவே, அதாவது அவருடைய வாழ்க்கை அந்த இதுல பார்த்தா எப்படி எத்தனை பேரை வந்து கொஞ்சம் கூட உயர்வோ தாழ்வோ பார்க்காம இவனை முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரே இதுக்காக அலைந்து திரிந்து இருந்தவர் சுவாமி ராமானுஜன். ஆகையால் அவரை வந்து குணம் திகழ் கொண்டல் ராமானுசன் அப்படின்ட்டு ராமானுசன் ஊற்றந்தாதில் அமுதனார் வந்து அவரை பாடியிருக்கிறார். இந்த குணங்கள் ஒளி வீசுகின்ற மேகமாக சொல்ல பெற்றவர் பெறுவார். அது அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அமுதனார் சொல்றாரு, இந்த ராமானுஜர் அப்படிங்கிற கொண்டல் வந்து சாதாரணமான இருந்துதான், அது ஒண்ணும் ஒளி வீசவே இல்லையாம். ஆனால் என்னை பெற்ற பின், அமுதனாரை பெற்று அவரை திருத்திய பின்பு அப்படியே அது பிரகாசமா ஆயிடுச்சா அந்த ராமானுஜர் என்கிற அந்த கொண்டல், அந்த கார்மேகம். அதாவது இருந்தது கார்மேகமா இருந்தாரு, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாரு. ஆனா எப்ப இதுக்கு ரொம்ப பெருமை சேர்ந்தது அந்த கொண்டலுக்குன்னா அமுதனாரை திருத்தின பிறகு அப்படின்னு அமுதனாரே சொல்லிக்கிறார். அந்த மாதிரி ரொம்ப திருத்த கடினமானவர்களை கூட திருத்தி நல்வழிவில் கொண்டு வரக்கூடிய அந்த குணம் திகழ் கொண்டல் யாருன்னா சுவாமி ராமானுஜர். போல்வாரை இப்படி போன்றவர்கள் யாரு? முதலாழ்வார்கள், திருமழிசை பிரான், திருமங்கை ஆழ்வார், உடையவர். இவர் போன்றவர்களை மேகம். மேகம் இவங்கதான் மேகத்தை போன்றவர்கள்.
குணங்களின் ஒப்புமை கொண்டு மேகம் என்று சொல்லப்பட்டன. இந்த குணத்தை வச்சு அந்த கார்மேகம் எப்படி மழையை பெய்ஞ்சு பஞ்சத்தை தீர்த்து உயிர்களை வாழ வைக்கிறதோ அதே மாதிரி இப்ப சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் தங்கள் ஞானத்தை அவர்கள் சாஸ்திரங்களிலிருந்து எம்பெருமான் என்னும் கடலிலே நீராடி இந்த குணங்களை சேகரித்து சஞ்சரித்துக் கொண்டு எங்கெல்லாம் இந்த ஞானம் தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் பொழுது எத்தனையோ ஜீவராசிகளை உய்வடையும்படி செய்தார்கள் அப்படின்னு இங்க இந்த ஒப்புமை. மேகம்னா யாரு அப்படின்னு முதலாழ்வார்கள் திருமலை சேர்க்கிறார், திருமங்கை ஆழ்வார் மற்றும் சுவாமி ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்த சூத்திரத்துக்கு பார்த்தோம். இப்ப இது என்னன்னா, இது நம்ம விட்டு வச்சிருந்த பகுதி ஞாபகப்படுத்தி பாருங்க. அதாவது நம்ம அந்த பிரக்ஞாவஸ்தை பார்த்தோம் இல்லையா? பிரக்ஞாவஸ்தைன்னு ஒரு டாபிக் பார்த்தப்போ தோழி, தாயார், தலைவி 3 பார்த்தோம் இல்லையா? தோழி பிரணவார்த்தம், தாயார் நம்ம பதார்த்தம், தலைவி நாராயண பதார்த்தம் அப்படின்னு பார்த்தப்போ அந்த நாராயண பதார்த்தத்துல இந்த தலைவி பேச்சாக 17 பதிகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். பார்த்தப்பறம் என்னன்னா, அதுல அந்த தூதுங்கிற பகுதி விட்டு வச்சிருந்தோம். இது நான் விவரமா பின்னால பார்க்க போறோம். அதனால தூது அங்க நம்ம பார்க்கல, இப்ப நம்ம பார்க்க போறோம். தூதுங்கிற பகுதி இப்ப பார்க்க போறோம். இது தலைவி பேச்சாக இருக்கக்கூடிய இந்த தூது அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த தூது ஏன் ஏற்பட்டதுன்னா, எம்பெருமான் முகம் காட்டவில்லை. எம்பெருமான் முகம் காட்டவே இல்லை. இப்ப நம்ம உலக வாழ்க்கையில எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கு, ஒரு பெரிய ஆபீஸ்ல வேலை நடக்க வேண்டியிருக்கு, நடக்கவே இல்லை, அப்படியே பெண்டிங்லயே இருக்குன்னா நம்ம தகுந்தவர்கள் யாராச்சும் அனுப்பிச்சு என் பேப்பர் என்னதான் ஆச்சு, மூவ் ஆச்சா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்றோம் இல்ல, அதே மாதிரி தான். அதனால இப்ப இது என்னன்னா, பராங்குச நாயகி எம்பெருமான் முகம் காட்டாததுனால தூது விடுகிறார். தூது யார விடுவாங்கன்னா முன்னால பார்த்துட்டோம். வண்டை விடுவாங்க, தும்பியை விடுவாங்க, மேகத்தை விடுவாங்க. அதாவது ஆச்சாரியர்களை தூதாக இங்கே அனுப்புகிறார்கள். இப்போ பராங்குச நாயகி எம்பெருமான் இருக்கும் எல்லா நிலைகளுக்கும் தூது விடுகிறார். பரத்துவத்துக்கு தூது விடுகிறார், வியூகத்துக்கு தூது விடுகிறார், விபவத்துக்கு தூது விடுகிறார், அந்தர்யாமி நிலைக்கும் தூது விடுகிறார். இந்த மாதிரி பண்ணும்போது இப்ப இது என்னன்னாக்க, இப்ப இந்த தூது ஏன் தூது விடும் நிலை ஏற்பட்டது, என்ன ஆச்சு, ஏன் எம்பெருமானுக்கு தூது விடுகிறாள் அப்படிங்கிறது ஒண்ணு. அவன் முகம் காட்டவில்லை. இந்த முகம் காட்டாததற்கு என்னென்ன காரணம் இருக்கும் சொல்லி இதை நீக்குவதற்கு அவனிடம் என்ன குணம் இருக்கும் அதை பற்றாசாக கொண்டு, அதை அடிப்படையாக கொண்டு இந்த தூது விடப்படுகிறது. இது நான் முதல்ல சூத்திரம் படிச்சிடுறேன். படிச்சுட்டு இந்த சூத்திரத்தோட கடைசியில் சின்ன டேப்லெட் நான் பேஜ் சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் எங்க தூது விட்டாங்க, எதுக்காக தூது விட்டாங்க, எப்படி விட்டாங்க. அது இருக்கு. இப்ப முதல்ல நான் சூத்திரம் படிச்சிடுறேன். 156. ஆழ்வார் தூது விடும்படி எம்பெருமான் முகம் காட்டாமைக்கு காரணத்தையும். தூது இப்ப கூடவே பெருமாள் கூடவே இந்த சம்சேஷத்திலே இருந்தாக்கா தூதுங்கிற பேச்சே வராது இல்லையா? தூதே வராது, விட்டு போயிட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனாலும் இங்க விஸ்லேஷனம் ஏற்பட்டு விட்டது. இப்படி ஆன போது அவனை பிரிந்து இருக்கவே முடியவில்லை இந்த பராங்குச நாயகிக்கு. ஆகையால தூது அனுப்புறாங்க. அப்படி எம்பெருமான் விட்டுட்டு போறதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். ஆழ்வார் தூது விடும்படி எம்பெருமான் முகம் காட்டாமைக்கு காரணம், அதுதான் நம்பர் 1. ஏன் இப்படி பண்ணா? கூட தானே இருந்தோம், திடீர்னு போனா வரவே இல்லையே. அதற்கு காரணம் தூது விடுகைக்கு பற்றாசையும். பற்றாசைன்னு அடிப்படை. இப்ப தூது இந்த குணம் இருந்தாதான் தூது விடலாம். சப்போஸிங் ரொம்ப கொடியன் ரொம்ப மதிக்கவே போறது இல்ல, யார வேணா தூது விட்டுக்கோ, நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாக்கா தூது விட்டு பிரயோஜனம் இல்லை. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு யாரையும் அனுப்பிச்சாலும் அந்த வேலை நடக்கவே நடக்காதுன்னா நம்ம அனுப்பிச்சாலும் என்ன பயன் இல்லையா? ஆகையால எம்பெருமானுடைய சில கல்யாண குணங்களை பற்றாசாக கொண்டு, அதை அடிப்படையாக கொண்டு தூது விடப்படுகிறது. அப்ப தூது விடுவதற்கு எம்பெருமானிடம் என்ன ஏற்பட்டது அந்த காரணம், எதை பற்றாசாக வைத்து தூது விடுகிறோம் என்பது அடுத்தது. அதற்கு விஷயத்தையும் 4 தூதிற்கு வகையிட்டு இந்த சூத்திரத்தில் அருளை செய்கிறார். சோ காரணம் ஒண்ணு இருக்கு, எதை வச்சு எம்பெருமானுடைய எந்த குணத்தை வச்சு தூது விடுகிறோங்கிறது ஒண்ணு இருக்கு, எந்த நிலைக்கு எம்பெருமானுடைய எந்த நிலைக்கு தூது விட்டோம் அப்படிங்கிறது இங்க. அது அப்புறம் இது படிக்கும் இந்த இது சூத்திரம். தம்பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் மரப்பித்த க்ஷமா தீக்ஷா சாரஸ்ய சௌந்தரியங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்வத்வய அர்ச்சைகள் தூதுக்கு 4க்கும் விஷயம்.
எப்படின்னு அவருடைய ஓன் ஸ்டைல நாயனார் கொடுத்து வச்சிருக்கு. 4 இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா. இப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பேஜுக்கு போகணும். பேஜ் 33. 33ல ஒரு நம்ம சின்ன ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்கோம். 33 பேஜ் 33 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னாக்கா இச்சூத்திரம் உணர்த்தும் பொருள்களின் சுருக்கமான அட்டவணைன்னு கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சூத்திரத்துக்குள்ள போகலாம். 33 எடுத்து வச்சுட்டீங்களா எல்லாரும்? இப்போ எம்பெருமான் ஆழ்வாருக்கு முகம் காட்டாதற்கு காரணம் அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சூத்திரத்துல முதல் பகுதியில் என்ன சொல்றோம்? எம்பெருமான் முகம் காட்டல, என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா, முதல் வந்து தம் பிழை என்று ஆழ்வாரிடம் ஜீவாத்மாவிடம் காணப்பட்ட குறைகள், அதுதான் முதல் காரணம். பராங்குச நாயகி கிட்ட எந்த தவறும் இருக்காது, இல்லவே இல்லையா? அவங்க மேல் விழுந்துதானே அவன் அனுபவிக்கிறான். அப்படி இருக்கும்போது ஆனா இங்க வந்து ஜீவர்கள் தம் பிழை, இந்த ஜீவர்களிடம் குறையை கண்டு அவன் விலகி விடுகிறான் எம்பெருமான். குறைனாக்க அது அவன் எதிர்பார்க்கிற சில குறைகள் இருக்கு, அததான் சொல்றாங்களே தவிர நம்ம தெரியாம நம்ம கர்மவசமா சொல்றதெல்லாம் இங்க வராது. தம்பிழை என்று ஆழ்வாரிடம், அதாவது ஜீவர்களிடம் காணப்பட்ட குறைகள், இது காரணமாக வைத்து எம்பெருமான் விலகி விடுகிறான், முகம் காட்டுவதில்லை. அப்போ இப்ப தூது விடும் போது எம்பெருமானிடம் இருக்கும் எந்த குணத்தை வைத்து இதை நாம் போக்கிக் கொள்ளலாம்? என் குறையை நீ பார்க்காதப்பா, என்னமோ தெரியாம செஞ்சுட்டேன், இப்படி போயிட்டியே அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அவங்கிட்ட ஒரு குறிப்பிட்ட குணம் இருக்கணும் இல்லையா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா க்ஷமா எனப்படும் எம்பெருமானின் மன்னிக்கும் குணம். இப்ப நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தப்பு பண்ணிட்டாக்க நான் ஐயோ தயவுசெய்து என்ன மன்னிச்சுங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லும் போது மன்னிக்கிற குணம் உங்ககிட்ட இருந்தாதான் நீங்க என்ன மன்னிப்பீங்க. இல்லாட்டி எட்டி வச்சுட்டு போ, பண்ணிட்டேன் வந்து மன்னிப்பேரு போ அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? அந்த மாதிரி. ஆனா எம்பெருமானிடம் இந்த க்ஷமா என்னும் குணம் நிறைந்து இருக்கும். ஆகையால நம் பிழை பார்த்து, நம்ம கிட்ட இருந்த தப்பை பார்த்து அவர் வெறுத்து ஒதுக்கினால் அந்த க்ஷம என்னும் குணத்தை முன்னிட்டு அவனை நாம் அடையலாம். சோ தூது போறவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த க்ஷமாங்கிற குணம் அவங்க கிட்ட இருக்கு, கொஞ்சம் தயவு செய்து சொல்லி என்ன மன்னிக்க சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த க்ஷமாங்கிற குணம் எங்க இருக்கும், எந்த நிலைனாக்கா வியூகம். வியூகம்னா எது? பார்க்கடல படுத்துட்டு இருக்கான் இல்ல, அந்த நிலை தான் வியூக நிலை. சோ இப்ப இது வச்சுக்கிட்டு நம்ம சூத்திரத்துல அந்த பகுதியை பார்த்துடலாம். ஆகையால முதல்ல வந்து எம்பெருமான் ஆழ்வாரிடம் கோவித்துக் கொண்டு விலகியதற்கு காரணம் குறை. அந்த குறை நீங்குவதற்கு தூது விடக்கூடிய பற்றாசாக அடிப்படையாக எம்பெருமானிடம் இருக்கக்கூடிய குணம் க்ஷமை, மன்னிக்கும் தன்மை. அது எங்கே பிரகாசிக்கும்? வியூக நிலையில இருக்கும். ஆகையால வியூக நிலைக்கு ஃபர்ஸ்ட் தூது, அதை இங்க நம்ம பார்த்தோம். இப்ப திருப்பி வந்து பேஜ் 26க்கு வந்துருங்க, 26ஆம் பேஜுக்கு வந்துருங்க. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். தம் பிழையை மறப்பித்த க்ஷமையை உணர்த்தும் வியூகம் தூது முதல் தூதுக்கு விஷயம். 4லும் முதல் தூது வியூகத்திற்கு தூது. 4 தூது விடுறான்னு சொன்னேன்ல, வியூகத்துக்கு ஒண்ணு, பரத்தத்துக்கு ஒண்ணு, விபவத்துக்கு ஒண்ணு, அந்தர்யாமிக்கு ஒண்ணு, 4 இடத்துக்கு தூது விடுறாங்கன்னு சொன்னேன். ஆகிய 4ல் முதல் தூது எதுன்னு பாத்தீங்கன்னா வியூகம். வியூகத்திற்கு தான் முதல் தூது. தம்பிழை மறப்பித்த க்ஷமையை உணர்த்தும் வியூகம் தூது முதல் தூதுக்கு விஷயம். சோ 4 தூதர் முதல் தூது எது? வியூகம். யூகத்துல பிரகாசிக்கிற குணம் எது? க்ஷமை, மன்னிக்கும் தன்மை. ஆகையால நாம் செய்த பிழையை அவன் பொறுப்பான் அப்படின்னு அந்த குணத்தை பற்றாசாக விட்டு வைத்து முதல் தூது வந்து வியூகத்துக்கு விடப்படுகிறது. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? அது பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன். தம் பிழையை மறப்பித்த க்ஷமையை உணர்த்தும் வியூகத்திற்கு முதல் தூது. 4 தூதர் முதல் தூது வந்து வியூகத்திற்கு. இங்க பிரிந்ததுக்கு காரணம் என்ன? குறை, ஜீவர்கள் இருக்கிற உரை குறை. அதை மன்னிக்க கேட்கறதுக்கான குணம் எது? க்ஷமா, மன்னிக்கும் குணம் அவனிடம் உண்டு. அது பிரகாசிக்கும் இடம் எது? வியூகம். புரிஞ்சுக்கலாம்? இது வரைக்கும் இது மேற்கொண்டு இதை பார்த்துக்கலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், எல்லாத்தையும் பார்க்காம ஒண்ணுன்னா பார்த்துட்டு வரலாம். தம்பிழை, அதாவது பேஜ் வந்து 27க்கு வந்துருங்க, பேஜ் 27க்கு வந்துருங்க. தம்பிழை மறப்பித்த க்ஷமையை உணர்த்தும் வியூகம் முதல் தூதுக்கு விஷயம். முதல் தூதுக்கு அதான் விஷயம், ஃபர்ஸ்ட் தூது அதான். தம்பிழை அஞ்சிறைய மடனாரா என்கிற திருவாய்மொழியில் என் பிழையே நினைத்தருளே என்று தன் மேன்மையாலே இத்தலையின் ஆழ்வார் தன்மை பாராதே வந்து கலந்தான். இந்த அஞ்சிறைய மடனாராய் வந்து தூது பாசனம். தூது பாசனம் இது வந்து தலைவி கூடுறது, அதாவது அந்த
நாராயணாய பதத்துக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய தலைவி விடுகிற தூதில இது வருது. எது? அஞ்சிறைய மடனாராய் என்ற திருவாய்மொழியில் என் பிழையே நினைத்தருளி, என்னுடைய தப்புகளை குறைகளையே பார்த்து தன் மேன்மையாலே இத்தலையின் ஆழ்வாரின் தன்மையை பாராதே வந்து கலந்தான். அப்ப எங்க போச்சு? தப்பு பாக்குற குணமே இல்லை. என் பிழையே நினைத்தருளி, என்கிட்ட இருந்த தப்பெல்லாம் இருந்துச்சு, ஆனாலும் அதெல்லாம் பாராட்டாம தன்னோட மேன்மையாலே, அவனுடைய மேன்மையை பார்த்து இத்தலையிலே வந்து கலந்தான். இப்ப ஆழ்வார்கிட்ட அப்போ தப்பு இருந்துச்சு. தப்பு அஞ்சரை மடனாரை தூது விடுங்க டைம் தப்பு இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன பண்ண? அதை பார்க்கல. அதை பார்க்காம தன்னுடைய மேன்மையாலே, அவனுடைய குணத்தாலே வந்து கலந்தான். மரப்பித்த கலந்து பின்பு இத்தலையின் குற்றங்களை நினைத்து பிரிந்து அதனால் தன் பொறுமையை மறந்தான். எனவே இத்தலையை நினைந்தாமல் இருந்தான், மறந்தான். வந்து கலந்தான். அப்பதான் டக்குன்னு தோணுச்சான், இவ்வளவு தப்பு இருக்கேன், என்னவோ நம்ம மேன்மையால வந்து கலந்துட்டோம், இல்லைன்னு இல்லவே இல்லை, ஆனா இத்தனை குறைகள் இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான். மரப்பித்த கலந்த பின்பு இத்தலைன்னு ஜீவர்கள், இங்க வந்து ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறாரு, ஆனா ஜீவர்கள் இத்தலையின் குற்றங்களை நினைத்து, இவ்வளோ தப்பு இருக்கே, நம்ம மேன்மையால மட்டும் வந்து கலந்தா இவனுக்கு நம்ம குண அனுபவம் கிடைக்க போறதே இல்லையே அப்படின்னு சொல்லி பிரிந்தான். அதனால் தன் பொறுமையை மறந்தான். க்ஷமாங்கிற குணம் என்கிட்ட இருக்கே, மன்னித்தல்ங்கிற குணம் என்கிட்ட இருக்கே, அதையும் மறந்தான். எனவே இத்தலையை நினையாமல் இருந்தான், மறந்தான். இப்ப இதுதான் நடந்துச்சு. வந்து கலந்தான், இருந்தாலும் கலந்த பின்பு இந்த தாழ்ச்சியை வந்து அது ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துன்னா, ஐயோ இவ்வளவு குறை இருக்கே, இங்க வந்து நம்ம வந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மன்னிக்கும் குணத்தையும் மறந்துட்டு அவன் சென்று விட்டான். ஆகையால பிரிவு ஏற்பட்டது. ஆகையால இந்த பராங்குச நாயகி தூது விடுகிறார். இதுக்கு வியூகத்திற்கு எந்த குணத்தை பற்றாசாக வைத்துனா க்ஷமா என்னும் குணத்தை. ஏன் அப்படின்னாக்கா பின்னால சொல்றாங்க, க்ஷமையை உணர்த்தும். மன்னிக்கும் குணம் உங்ககிட்ட இருக்குப்பா, அதை ஏன்பா நீ விட்டுட்டேன்னு ஞாபகப்படுத்துறாங்க. எப்படின்னா, என் பிழைத்தால் திருவடியின் தகவினுக்கு என்று அவனுடைய பொறுமையை அவனுக்கு அறிவித்தால் வருவான் என்று நம்பி அவனுடைய பொறுமை பற்றாசாக கொண்டு அனுப்பிய தூது. ஐயோ, அந்த க்ஷமாங்கிற குணத்தையே, மன்னித்தல்ங்கிற குணம் உங்ககிட்ட நிறைய இருக்கேப்பா, அதை ஏன்பா மறந்துட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா அப்படின்ட்டு அந்த க்ஷமா, அந்த மன்னித்தல் என்கிற குணத்தை அடிப்படையாக வைத்து விடப்பட்ட தூது. எந்த நிலைக்கு? யோக நிலைக்கு. புரிஞ்சுச்சிங்களா? வியூகம் தூது 4 முதல் தூது. இந்த முதல் தூது தான் வந்து வியூக நிலை. ஏன் வந்து இப்படி விடுறாங்கன்னா, அந்த வியூக நிலையில தான் வந்து அந்த க்ஷமா அப்படிங்கிற குணம் வந்து பிரகாசித்து நிற்கும். எம்பெருமானுக்கு எல்லா கல்யாண குணங்களும் எல்லா நிலையிலுமே உண்டு. ஆனா சில குணங்கள் பிரகாசிக்கிறது வந்து சில இடத்துல அப்படின்னு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த க்ஷமை, மன்னித்தருள்தல் அப்படிங்கிற குணம் பிரகாசிக்கும் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா வியூகம். கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண்வளரும் அடலாழி அம்மானை கண்டக்கான் இது சொல்லியது. அதாவது என்னன்னா, கடலாழி நீர் தோற்றி, அந்த கடலை படைத்ததே அவன் தான். படைத்து அதனுள்ளே கண்வளரும் அடலாழி அம்மா, அதுவே படுத்திருக்கான். தானே அந்த பார்க்கடவை ஏற்படுத்தி அதுவே அவன் படுத்துட்டு கையில வந்து அந்த விரோதி நெரிசனம் செய்யக்கூடிய இந்த சுதர்ஷன சக்கரத்தை வச்சிருக்கான். கண்டக்கால் இது சொல்லியருள், அவங்க கிட்ட போய் இது சொல்லுங்க, இந்த மாதிரி என்னவோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், க்ஷமாங்கிற குணம் தான் உங்ககிட்ட இருக்கே, என்னை மன்னிக்க வேணும் அப்படின்னு தூது விடுறாங்க. என்று படைப்பின் பொருட்டு பெரு வெள்ளத்திலே கண் வளர்ந்து அறிந்தவனுக்கு படைப்புக்கு பயன் எம்பெருமானை பூசித்து வணங்கும் பொருட்டுக்கு கை கால் மேல உறுப்புகளுடன் கூடின ஆச்சரியமான சரீரமானது ஆதி காலத்திலே உண்டாக்கப்பட்டது என்கிறபடியே திருவடிகளில் அடிமை கொள்ளுகை கன்றோ என்று இதனை சொல்ல வேண்டும் என்று வியூகத்திலே தூது விடுகிறாரே. தம்பிழை மரப்பித்த பொறுமை உணர்த்திட்ட வியூகம் முதல் தூதுக்கு விஷயம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எம்பெருமான் இந்த எண்ணத்துக்கு இந்த ஜீவனுக்கு கைகால கொடுத்து படைச்சான், அவனை வணங்குவதற்கு தான், வேற எதற்குமாகவே இல்லை. அது வந்து ஸ்ரீ விஷ்ணு தர்மம்ல இருந்து எடுத்திருக்காங்க. என்னன்னா, எம்பெருமானை பூசித்து வணங்கும் பொருட்டு அவனுக்கு பூ போடணும், அவனுக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்கணும், அவனை வணங்கணும், அவன் பேரை சொல்லி ஆடணும் பாடணும், இதுக்காக தான் நமக்கு வந்து இந்த உறுப்புகள் தரப்பட்டது இந்த ஜீவனுக்கு. ஆனா அது வந்து நம்ம இந்த அச்சித்து சம்பந்தத்தினால அதை நம்ம விட்டுட்டோம். இப்ப நீ படைத்ததே இந்த கடலை நீங்க படைச்சிட்டு யோசனை பண்ணி எங்களை படைத்ததே வந்து உன்னை வணங்குவதற்காக தான். என்னவோ இங்க போராத காலம் இந்த அச்சித்து சம்பந்தத்தினால அதை மறந்துட்டோம், நீ மன்னிக்க கூடாதா?
மன்னிச்சு நீ திரும்பியும் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூகத்திற்கு தூது விடுகிறாங்க. அதுதான் அங்க இருக்க குணம் என்ன? க்ஷமா, மன்னித்த. நீ மன்னிக்காட்டி யார் மன்னிக்க போறாங்க? நீ மன்னிக்காட்டி நாங்க அழிஞ்சுதான் போயிடுவோம். கை கால் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நாங்க பாட்டுக்கு எங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்போம். உன் சொத்து உங்ககிட்ட வந்து சேரணும்னா நீ மன்னிக்கத்தான் வேணும். அந்த குணம் தான் உனக்கு இருக்கே. க்ஷமாங்கிற குணம் தான் உனக்கு இருக்கு இந்த யுகத்துல. ஏன் மன்னிக்க கூடாது? ஏதோ நாங்க பண்ணிட்டோம் தப்பு, நீ மன்னிக்காட்டி நாங்க அழிஞ்சுதான் போவோம், உன்னுடைய சொத்து உன் கையை விட்டு போயிடும். ஆகையால நீ மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிற தூது அனுப்புறாங்க. என்கிறபடியே திருவடியில் அடிமை கொள்ளுகை அன்றோ? நீ திருவடியில் அடிமை செய்யணுங்கிறதுக்கு தான் நீ படைச்சு வச்சிருக்க. அப்புறம் நீ பாட்டுக்கு ஏதாவது சின்ன சின்ன தப்பை பார்த்துட்டு நீ பாட்டு மூஞ்சி திருப்பிட்டு இருந்தாக்கா நாங்க என்ன பண்ணுவோம்? உங்ககிட்ட இருக்க அந்த க்ஷமாங்கிற குணத்தை வச்சு, மன்னித்தருதல் குணத்தை வச்சு நீ எங்களை மன்னிக்க வேண்டும் என்று தூது விடுகிறார்கள். என்று இதனை சொல்ல வேண்டும் என்று இதை போய் சொல்லுங்க. இதெல்லாம் போய் அந்த வியூக வாசுதேவனிடம் சொல்லுங்க, இந்த வியூகத்துல படுத்திருக்க அந்த பெருமானிடம் சொல்லுங்க அப்படின்னு பராங்குச நாயகி தூது விடுகிறார். முதல் தூது எங்கேனாக்கா வியூகத்திற்கு. எதை அடிப்படையாக கொண்டு? க்ஷமை என்கிற குணத்தை அடிப்படையாக கொண்டு. அவனுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? இவர்கள் இருக்கும் இந்த குறையை பார்த்து அவன் விலகி சென்று விட்டான். குறையை பார்க்காதப்பா, அவங்ககிட்ட மன்னிக்கிற குணம் இருக்கு, க்ஷமை இருக்கு, வியூக நிலைகள் அதுதான் ஜாஸ்தி, ஆகையால எங்களை மன்னிக்க வேண்டும் என்று தூது அனுப்பது முதல் தூது. 4 தூதிலே அதுதான் முதல் தூது என்று யூகத்திலே தூது விடுகையாலே தம்பிழை மரப்பித்த பொறுமை உணர்த்த விட்ட வியூகம் முதல் தூதுக்கு விஷயம். எங்க பிழையை மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்கு உங்ககிட்ட அந்த க்ஷமைங்கிற குணம் நிறைஞ்சிருக்கு. ஆகையால நீ என்னை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தூது விடுவது முதல் தூது, வியூகத்திற்கு விடப்பட்ட தூது. அதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் நிறைய இருக்கு. சிறந்த செல்வம் மரப்பித்த தீட்சை உணர்த்தும் விபவம் 2ஆம் தூதுக்கு விஷயம். இது அந்த பேஜுக்கு போயிடலாம் பின்னால. இந்த 33 2ஆம் தூது. 4 தூதுல முதல் தூது பார்த்துட்டோம். 2ஆம் தூது 33ஆம் பேஜுக்கு போனீங்கன்னா, சிறந்த செல்வம் திருவண்வண்டூரின் செல்வ செழிப்பு. என்ன எப்படி இருக்கு பாருங்க. திருவண்வண்டூருக்கு போனாரு யாரு? பெருமாள். போன உடனே அந்த செல்வ செழிப்பு, அந்த கேரள நாட்டு திவ்ய தேசம் திருவண்வண்டூர், அந்த செல்வ செழிப்பை பார்த்து அப்படியே மறந்து தன்னையும் மறந்துட்டாராம். மறந்து இந்த பராங்குச நாயகியும் மறந்து வைத்தார். செல்வ செழிப்பில் ஈடுபட்டு ஜீவனை மறந்து விட்டார். சிறந்த செல்வம் திருவண்வண்டூரில் செல்வ செழிப்பு. இங்க தீட்சை எனப்படும் அவரும் பாதுகாக்கும் தல்வு. அங்க என்னது ஞாபகப்படுறாங்க? டே, இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காதப்பா, நீ திருவண்வண்டூரோட அழக பார்த்தது போதும், உனக்கு தீட்சை இல்லையா? இந்த ஜீவர்களை காப்பாத்துவேன்னு உனக்கு ஒரு தீட்சை. தீட்சைன்னு என்ன? ஒரு உறுதிப்பாடு. ஒரு தீட்சை பூண்டு இருக்கிறான்னா நான் செய்யவே செய்வேங்கிற அந்த உறுதிப்பாடு, அந்த தீட்சை இருக்குல்ல, அதை வச்சுக்க வேண்டாம். அதை விட்டுட்டு இப்படி நீ பார்த்துட்டே இருக்கே என்ற குணத்தை அதை ஞாபகப்படுத்துறாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா விபவம். விபவத்துல அவனுடைய தீட்சை என்னும் குணத்தை சொல்கிறாங்க. இப்ப முதல் தூது யோக நிலை, அங்க காணப்பட்ட குணம் க்ஷமா, அது 4ல அது முதல். இது விபவத்துக்கு விடப்படும். விபவம்னா அவதாரங்கள். இங்கே காணப்படும் குணம் தீட்சை. இது 2ஆவது தூது. இங்க எம்பெருமான் ஏன் மறந்தான் அப்படின்னு சொன்னாக்கா, திருவண்வண்டூர் செல்வ செழிப்பில ஈடுபட்டு மறந்துட்டான் அப்படின்னு. இப்ப அதை பார்க்கலாம். திருப்பி பேஜ் 27க்கு வந்துருங்க. சிறந்த செல்வம் வைகல் பூங்கழிவாய். இதுதான் இது தூது, விபவத்துக்கு தூது என்னும் திருவாய்மொழியில் சிறந்த செல்வம் மல்கு திருவண்வண்டூர் உரையும் அங்க சொல்லி காட்டுறார் ஆழ்வார். 6வது திருவாய்மொழி பதிவுல 10ல என்றபடி, துன்புறுகிறவர்களை பாதுகாக்க வந்தவன் திருவண்வண்டூரின் செல்வத்தை கண்டு அதில் கால் தாழ்ந்து துன்புறுகிறவர்களை பாதுகாப்பதே என்கிற விரதத்தை மறந்ததால் நம்மை நினைக்காதிருந்தான். அவ்வளவே மரப்பித்த, அதாவது சிறந்த செல்வம் மரப்பித்த. இவன் என்னன்னா ஆழ்வார பாதுகாக்க தான் வந்தான். வந்ததேனோ திருவண்வண்டூருக்கு அதுக்காக தான் பாதுகாக்க வந்தான். வந்தவன் என்ன பண்ணா, அந்த திருவண்வண்டூர்ல அந்த செல்வ செழிப்பையும் அந்த அழகையும் பார்த்து தன்னுடைய அந்த தீட்சையை, தன்னுடைய விரதத்தை, என்ன விரதம் அப்படின்னா பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த விரதத்தை மறந்து விட்டான். ஆக அதை ஞாபகப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தீட்சையை உணர்த்தும். அந்த விரதத்தை அவனுக்கு ஞாபகம் பண்ண. நீ தான் சொல்லியிருக்க, இது என்னோட விரதம், எல்லாரும் காப்பாத்துறதா என்னோட விரதம், நீ சொல்லியிருக்கேன்னு அந்த விரதத்தையே நீ மறந்துட்டியப்பா அப்படின்னு அதை ஞாபகப்படுத்துறாங்க. தீட்சையை உணர்த்தும்.
துன்புறுத்துகிறவர்களை பாதுகாப்பது ஒரு கடமையாக இருக்கையில் துன்புறுகிறவர்களை பாதுகாப்பது ஒரு கடமையாக இருக்கையில் மற்ற ஒன்றில் திருவன்வண்டூரின் செல்வம் ஈடுபட்டு இருப்பது அவன் இயல்பல்ல. இப்படி இருக்கவே மாட்டான், இப்படிப்பட்டவனா அவன் அப்படி இல்லவே இல்லை என்று இவனுக்கு உணர்ந்த பூந்துழாய் முடி நம் பெருமானை கண்டு என்றபடி துன்புறுபவர்களை பாதுகாப்பது என்னும் அவன் விரதத்தை பற்றாசாக கொண்டு அனுப்புறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, எம்பெருமான் நம்மாழ்வாரை காப்பாத்துறதா வந்த திருவன்வண்டூர்ல ஹால்ட். அங்க வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, அந்த ஊருடைய அந்த அழகு சிறப்பை பார்த்து ஐயோ நம்ம பாதுகாக்க வந்தோமே அப்படிங்கிற தன்னுடைய விரதத்தையே மறந்து இந்த திருவன்வண்டூருடைய அழகிலே ஈடுபட்டு விட்டார். இப்ப தூது அனுப்பி அதை ஞாபகப்படுத்துறாங்க. விபவம் 2ஆம் தூதிற்கு விஷயம். மாறில் போர் அரக்கன் மதில் நீர் எழச்செற்று உகந்த ஏறு சேவகனாருக்கு என்னையும் உடன் என்பீன்களே என்று பிராட்டி காரணமாக ராவணனுக்கு இருப்பிடமான இலங்கையில் அரணை துகளாக்கி துணை வேண்டா செருவென்றியானை தன் வெற்றிக்கு மற்றவர்களை சார்ந்திராதவன் சக்கரவர்த்தி திருமகனுக்கு காப்பாற்ற தகும் பொருள்களிலே நானும் ஒருத்தி உண்டு என்று சொல்லுகோள் என்று விபவத்திலே தூது விடுகையாலே சிறந்த செல்வம் மரப்பித்த விரதத்தை உணர்த்துவிட்ட விபவம் 2ஆம் தூதுக்கு விஷயம். விபவம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவதாரங்கள். இப்ப இங்க பேசப்படுறது என்ன, ராமாவதாரம். ராமாவதாரத்தை என்ன பண்ணா, சீதாக்காக அவ எவ்வளவு பாடுபட்டு கங்கையை தாண்டி அங்க போய் அந்த ராமச்சந்திர ஸ்லோகம் சொல்றான், இந்த ஏதத் பிரதம் மம, இவனை காப்பாற்றுவது தான் என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கான். எவன் ஒருவன் ஒரு சக்ருதேவ பிரபன்னாய, ஒரு முறை என்னை சரணமாக ஒருவர் அடைந்து விட்டானாயில் அபயம் சர்வபூதேபியோ ததாமி அபயம் சர்வபூதேபியோ ஏதத் பிரதம் மம, எல்லா பயங்கரத்திலிருந்தும் அவங்களுக்கு நான் பாதுகாப்பேன், இதுவே என்னுடைய விரதம்னு சொல்லியிருக்கான். அப்ப ராமாவதாரத்துல சொன்ன அந்த வார்த்தையை மறக்கலாமா? மறக்கவே கூடாது. அதுவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இங்க விபீஷ்ணன் சரணாகதி பண்ண வரும்போது இந்த அவனை சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சுக்ரீவன் ஜாம்பவான் முதலே எல்லோருமே சொல்றாங்க. சொல்லும் போது அப்படிதான் அப்ப ராமர் என்ன சொல்றாருன்னா, இவன் என்ன சாட்சாத் அந்த ராவணனே வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், சரணம் என்று ஒருவன் வருவானாகில் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் என்ன பயன், அவங்க சௌகுமாரியத்தை பார்த்து ஐயோ இவ்வளவு மென்மையாக எளிதாக இருக்கிறானே இவனுக்கு என்ன ஆகுமோன்னு அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஆகையால விபீஷணனை சேர்த்துக்க வேண்டாம், என்னதான் இருந்தாலும் அவன் ராவணனுடைய தம்பி அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனா ஹனுமான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி விபீஷனுடைய சரணாகதி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப ராமன் என்ன சொல்றாருன்னாக்கா, இந்த ராவணன் என்ன இந்த உலகத்தில் உள்ள அத்தனை எதிரிகளும் ஒன்றாக வந்தாலும் கூட நான் இருந்த இடத்தை விட்டு எழாமல் என் கட்டை விரல், என்னுடைய பெருவிரல் இருக்கல கால கட்டை விரல், அதை ஒன்றை அமுத்துவதன் மூலமே எல்லாரையும் நான் கொண்டு விடுவேன், அதுதான் என்னுடைய பராக்கிரமம். அதுதான் இங்க சொல்றாங்க என்னன்னாக்கா, துணை வேண்டா செருவென்றியான், துணையே வேண்டாம், அவனுக்கு யாருமே வேண்டியதே இல்லை. கபந்தனை ஜெயிச்ச போது ஒருத்தனா எத்தனை பேரை அவன் ஜெயிச்சுட்டான் இல்லையா, அவனுக்கு துணை வேண்டாம். அப்படிப்பட்டவன். அப்படி இங்க என்ன சொல்றாங்கன்னா, விரோதி நிரசனத்தை சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா விரோதி நிரசனத்தையும் போக்குவான் இல்லையா, இதுக்கு அவனுக்கு ஒரு துணையே வேண்டியதே இல்லை. அப்படிப்பட்டவன் கிட்ட போய் நான் ஒருத்தி இருக்கேன்னு தயவுசெய்து சொல்லுங்க, அவன் காப்பாற்ற வேண்டிய அந்த பெரிய அந்த ஜீவக்கோடியிலே நானும் இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்ட்டு விபவத்திற்கு தூது. இது 2ஆவது தூது. அங்க இது ஞாபகப்படுத்துற குணம் எதுனாக்கா, அந்த தீட்சை காப்பாத்து ஏதத் பிரதம் மமான்னு சொல்லியிருக்கேன் இல்ல, என்னோட உன்னை காப்பாற்றுறது என்னோட விரதம்னு நீ சொல்லியிருக்கேன் இல்ல, அந்த குணத்தை ஞாபகப்படுத்தி என்னை காப்பாற்ற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வாட்டி படிக்கிறேன். மாறில் போர் அரக்கன் மதில் நீர் எழச்செற்று உகந்த ஏறு சேவகனாருக்கு, அந்த ராவணனுடைய இதெல்லாம் தூள் ஆக்கிட்டான், ஏறு சேவகனாருக்கு என்னையும் உடன் ஒரு திருக்காளே, இந்த பராமசனாகி ஒரு திருக்கான், தயவுசெய்து அவனுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா சர்வ எல்லாரையும் எல்லா ஜீவர்களையும் காப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த லிஸ்ட்ல இவ்வளவு இருக்கான்னு போய் தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீட்சையை ஞாபகப்படுத்துகிறார்கள். எதுல? விபவத்துல. விபவம் இது ராமாவதாரம். அதுதான் சொல்றாரு. மாறில் போர் அரக்கன் மதில் நீர் எழச்செற்று உகந்த ஏறு சேவகனாருக்கு என்னையும் உடன் என்பது ஒரு திருக்கா, கொஞ்சம் தயவு செய்து அவளையும் சேர்த்து பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு என்று பிராட்டி காரணமாக ராவணனுக்கு இருப்பிடமான இலங்கையில் அரணை துகள் ஆக்கின துணை வேண்டா செருவென்றியனான
அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு துணையே வேண்டாம், ஒருத்தனே போதும், அவனுக்கு சங்கல்பமே போதும். தன் வெற்றிக்கு மற்றவர்களை சார்ந்திராதவன். இவனால ராமன் ஜெயிச்சான், அவனால ராமன் ஜெயிச்சான் சொல்லலாமா? சொல்லவே முடியாது. அவனே ஜெயிச்சிருவான். சக்கரவர்த்தி திருமகனுக்கு காப்பாற்ற தகும் பொருள்களில் நானும் ஒருத்தி உண்டுன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தீட்சையை ஞாபகப்படுத்துகிறார்கள். எல்லாரும் காப்பேன், எல்லாரையும் காப்பாற்றுவேன்னு சொன்னா இல்ல, அப்படிப்பட்டவனுக்கு இந்த இவ்வளவு ஒருத்தி இருக்கா, இந்த கூட்டத்துல இந்த லிஸ்ட்ல இவனும் இருக்கான்னு போய் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. என்று சொல்லும்போல் என்று விபவத்திலே தூது விடுகையாலே சிறந்த செல்வம் மரப்பித்த விரதத்தை உணர்த்திவிட்ட விபவம் இரண்டாம் தூதுக்கு விஷயம். இது ஏன் மறந்தான்? சிறந்த செல்வம் திருவன்வண்டூருடைய செழிப்பை பார்த்து மறந்துட்டான், தன்னுடைய தீட்சையை மறந்தான். அப்ப அந்த தீட்சையை உணர்த்துவதற்காக தூது விடுகிறார்கள். எதற்கு தூது விடுகிறார்கள்? விபவத்திற்கு, ராமாவதாரத்திற்கு தூது விடுகிறார்கள். அங்க ஞாபகப்படுத்தப்பட்ட குணம் என்னன்னா இந்த தீட்சை. தீட்சைன்னா உறுதிப்பாடு, விரதம், அவனுடைய விரதம். இப்படி விரதம் எடுத்திருக்கிறத மறந்துட்டு நீ விடலாமா? உன்னோட சொத்து நான், நீ உன்னால் காப்பாற்றப்பட வேண்டிய அந்த செல்வத்துல நானும் உண்டு, ஆகையால் என்னையும் நீ கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தூது விடுவதாக இங்கே சொல்லப்பட்டது. ஆகையால முதல் தூது எதுக்கு? யூகத்திற்கு. அங்க எம்பெருமான் மறந்தது ஏன்? இவருடைய குற்றத்தை கண்டு. அப்ப பற்றாசாக கொள்ளப்பட்ட குணம் எது? க்ஷமா, மன்னித்தல். இரண்டாவது எம்பெருமான் மறந்தது திருவன்வண்டூருடைய அழகிலே ஈடுபட்டு. அங்கே தூது விட்டது இரண்டாம் தூது விபவத்திற்கு. அங்கே காட்டப்பட்ட குணம் தீட்சை, அவனுடைய விரதம். அதை ஞாபகப்படுத்தி தூது விட்டார். ஆனா இப்ப ரெண்டு தூது பார்த்திருக்கோம். இன்னும் அடுத்த தூது அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாம். அது என்ன ஆகுறது அப்படிங்கிறது நான் விசாரிச்சு சொல்லிடுறேன். வித்யா கிட்ட கேட்டு கிளாஸ் அவங்க எடுத்து இது பண்ணுவாங்கன்னு கேட்டு அடியேன் ராமா.